தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அந்த கட்சி தலைமையும் அந்த கட்சியும் சந்தித்த சோதனைகளும் இடையூறுகளும் மிக அதிகம். சொல்லொன்னா துயரத்தை தாங்கிக் கொண்டுதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் 41 பேர் அந்த கொடூர சாவு சம்பவம் தான். அன்றைக்கு விஜயால் அந்த இல்லத்திற்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்த முடியவில்லை. அவர்களை வரவழைத்து ஆறுதல் தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார். அது அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் 200 நாட்களிலே கரூர் செல்ல இருக்கிறார். எதுக்கு போறார்? அந்த 41 பேர் குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். அந்த குடும்பத்துல ஒருத்தவனுக்கு அரசு வேலை கொடுக்கிறார். இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திமுக தலைமை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. விஜய் அங்க போனா பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தா சிபிஐ விசாரணை பாதிக்கும், திசை திருப்போம் அப்படின்னு போனாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச இன்னைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் அமர்வு, விஜய் நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா? ஒரு முதலமைச்சருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திப்பதற்கு உரிமை இல்லையா? அவருடைய பேச்சு சுதந்திரத்தை நாங்கள் தடுக்கணுமா? பேசக்கூடாது என்று நாங்கள் முதலமைச்சருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமா? அப்படிலாம் கேள்வியை கேட்டு உச்ச நீதிமன்றத்தை நீங்க அரசியல் மேடையாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பிற்கு கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையும் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. வேறு வழி இல்லாம அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணா திமுகவுக்கு அசிங்கம் என்பதால் வேறு சட்ட வழிகளை நாங்கள் கையாளுகிறோம் என்று சொல்லி அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதியோடு அந்த மனுவை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் திமுக தலைமைக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்கள அன்னைக்கு அவரால் போய் பார்க்க முடியல. அன்னைக்கு திமுக அரசாங்கம் நெருக்கடிகள் இருந்துச்சு. அன்னைக்கு போய் அவர் பார்க்க முடியல. அன்னைக்கு அவருடைய ஆட்சி நடக்குது இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இன்னைக்கு அவர் போய் பார்க்கிறார். அதை கூட பார்க்க கூடாது. சிபிஐ என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு பிரிவு. அந்த வழக்கு அவங்க பாட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு சுப்ரீம் கோர்ட் அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கடையில அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு தடுப்பது எந்த வகையில் நியாயம் என்றுதான் தெரியவில்லை. இருப்பினும் இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கான பயண ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் போய் பார்க்கறதுல தப்பு இல்லை, அரசு பணி கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த கட்சி ஆட்சி அமர்வதற்காக அந்த 41 பேரும் அவர் அந்த தியாகம் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க, அவங்க ரசிகரா பார்க்கறாங்க. அன்னைக்கு அவர் கட்சியினுடைய தொண்டரா அவங்க செத்து போனாங்க. அது ஒரு தியாகமா தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறது, அரசாங்கம் பார்க்கிறது. எனவே அந்த 41 குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உதவிகளை செய்வது, அரசு பணியை வழங்குவது என்பது ஒரு மனிதாபிமானத்தினுடைய உச்சமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பலரும் பார்க்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக எந்த அஸ்திரத்தை ஏவினாலும் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தெள்ளத் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. விஜய் சர்க்காரினுடைய அரசியல் பணியும் ஆட்சி பணியும் தொடரட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.